அரசியலமைப்பு சட்டம் உள்ள நாட்டில் இப்படி பேச முடியுமா? சொந்த குடிமக்களை, சொந்த நாட்டு குடிமகன்களை இவ்வளவு இழிவாக சித்தரிக்க முடியுமா என்றால் முடியாது. அதை சாமானிய மனிதன், அரசியல் அறிவற்றவன், போகிற போக்கில் உள்ள மதவெறி, ஜாதி வெறியை உள்ளவர்கள் பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு பிரதமரே பேசியிருக்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்கிறது. ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे. ஆல்ரெடி இந்துக்களோட சொத்துக்களே முக்காவாசி புடுங்கிட்டீங்க. குறைஞ்சபட்சம் 70% சொத்துக்கள் வெறும் 12 முதலாளியின் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த சொத்துக்களும். அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன கூந்தலுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை புடுங்கி அங்கே கொடுக்க முடியும்? இருந்தானே புடுங்கிறதுக்கு ஆல்ரெடி ஆண்டியாக தானே வச்சிருக்கீங்க மொத்தத்தில். கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரியங்கா காந்தி கூட அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது உண்மையிலேயே மோடியின் இந்துக்கள் தாலி அறுத்தவர் மோடி என்று. ஏனென்றால் 70 सालों से ये देश स्वतंत्र है, 55 सालों के लिए कांग्रेस की सरकार रही है. किसी ने आपसे सोना छीना, आपके मंगलसूत्र छीने. இந்த ஆர்எஸ்எஸ் புத்தி சொல்லும் இல்லையா, அந்த புத்தி என்ன பண்ணுது? கடைசி நேர ஆயுதமாக எப்படியாவது கலவரத்தை தூண்டிடுவோம், முஸ்லிம்களை மேற்கொண்டு ஏதாவது கோபம் மூட்டி வன்முறைக்கு அழைத்து சென்று அவர்கள் ஏதாவது எதிரணை ஆட்ட மாட்டார்களா, அதை வைத்து நம்ம அரசியலை மாற்றமா என்கிற ஒரு பிணந்து கழுகின் மனநிலை தான் கடைசி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, குறைந்தபட்ச மனிதநேயத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு திரு தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களும் இருக்கிறது. தயவு செய்து இதில் சரியான நடவடிக்கை எடுத்தால் மோடி தோல்வியளிக்க முடியாது. வணக்கம், இது சொல் புதிது. நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு வழக்கம் போல் 2024 தேர்தல் என்பது மிக முக்கியமானது. திரும்ப அதை நினைவூட்ட விரும்புகிறேன். இது அரசியல் பிரச்சனை அல்ல, ஒவ்வொருத்தருடைய தனி மனித பிரச்சனையாக பார்த்தால் மட்டும்தான் இந்த 2024 தேர்தலில் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை சொல்லி துவங்குகிறேன். மிக முக்கியமாக நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் ராஜஸ்தானில் மிக சர்ச்சைக்குரிய பேச்சு, வெறும் சர்ச்சை என்றல்ல, அதில் ஒரு கலவர புத்தி இருக்கிறது. அதை விட்டால் அவர்களுக்கு வேற வழி இல்லை என்பதை புலகிறது. ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது, ஒரு பயம் உணர்வு இருக்கிறது. அதைத்தான் மோடியின் பேச்சு பிரதிபலித்திருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்படியும் ஒரு பிரதமர் பேச முடியுமா? அதுவும் மதச்சார்பற்ற நாட்டில், ஒரு ஜனநாயகத்தை மிக அடிநாதமாக விளங்குகிற நாட்டில், அரசியலமைப்பு சட்டம் உள்ள நாட்டில் இப்படி பேச முடியுமா? சொந்த குடிமக்களை, சொந்த நாட்டு குடிமகன்களை இவ்வளவு இழிவாக சித்தரிக்க முடியுமா என்றால் முடியாது. அதை சாமானிய மனிதன், அரசியல் அறிவற்றவன், போகிற போக்கில் உள்ள மதவெறி, ஜாதி வெறியை உள்ளவர்கள் பேசினா கூட பரவாயில்ல. ஆனால் ஒரு பிரதமரே பேசியிருக்கிறது தான் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஆனால் இப்படி ஒரு பிரதமர் பேசுவதில் ஆச்சரியம் இல்லை என்றும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காரணம், அவருக்கு பின்புலமாக இருக்கிறவர்கள் அரசுக்காரர்கள், பார்ப்பனர்கள், அதற்கு பக்கபல பொருளாதார பலமாக இருப்பவர்கள் கார்பரேட்டுகள். அப்போ அவர்கள் அதைத்தான் பேசுவார். இல்லாத ஒரு எதிரியை கட்டமைப்பதில் எப்பொழுதுமே பாசிஸ்டுகள் தான் வரலாற்றில் முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அப்படித்தான் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? காங்கிரஸ் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களின் இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களும் கொடுத்து விடுவார்கள். நம்புற மாதிரியா இருக்குது. இந்த சொல்லுவாங்கல்ல ஜோக்கா, என்னென்ன கதையெல்லாம் சொல்கிற மாதிரி, கம்பி கட்ட கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்க, அப்படிலாம் இருக்குது உங்கள் பேச்சு. அதாவது உள்ள பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 10 ஆண்டு சாதனையை சொல்லி கேட்க நேர்மை இல்லாத, நேர்மை திமிர் இல்லாத, கொஞ்சம் கூட நாணயம் இல்லாத, அரசியல் வக்கு இல்லாத பிரதமர் மோடி எதை பற்றி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அவர்கள் எதுக்கெடுத்தாலும் பக்கத்து பாகிஸ்தான் நாடு, பசுமாடு, முஸ்லிம்ஸ், இதை விட்டால் வேற எதுவுமே இல்லையா? ஒரு பிரதமர் என்பதற்காக குறைஞ்சபட்ச மரியாதை பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் மனம் கொப்பளிக்கிறது. இவ்வளவுலாம் கேவலமாகவா ஒரு பிரதமர் பேசுவார் என்று. அவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு, வெறுப்பு பேச்சு, சர்ச்சை பேச்சு, சனாதன அழுக்கு தோய்ந்த சாக்கடை பேச்சுன்னு சொல்லுவாங்களே, அது பிரதமருடைய பேச்சாக இருக்கிறது. யாராவது நம்புவார்களா? ஆல்ரெடி இந்துக்களோட சொத்துக்களே முக்காவாசி பிடுங்கிட்டீங்க. குறைஞ்சபட்சம் 70% சொத்துக்கள் வெறும் 12 முதலாளியின் கையில் இருக்கிறது இந்தியாவின் ஒட்டுமொத்த சொத்துக்களும். அப்புறம் என்னத்தை இந்து சொத்து பிடுங்கி முஸ்லீம் சொத்து கொடுப்பான்னு சொல்ல வரீங்க? புள்ளி விவரங்கள் இருக்கிறது, நீங்கள் கொடுத்த புள்ளி விவரமே இருக்கிறது. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன கூந்தலுக்கு இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி அங்கே கொடுக்க முடியும்? இருந்தானே பிடுங்கிறதுக்கு
ஆல்ரெடி ஆண்டியாக தானே வச்சிருக்கீங்க. மொத்தத்தில் என்ன இருக்கு? ஆல்ரெடி முஸ்லீம்களோட வாழ்வாதாரம் அவர்களுடைய சொத்துக்களை சிதைச்சாச்சு, அவர்கள் வீடுகள் இடித்தாகி விட்டது. புல்டோசர் பாணினே இன்னைக்கு உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ யாரிடம் இருந்து பிடுங்கி யாரிடம் கொடுப்பது? பிச்சைக்காரனம் இருந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து பிடுங்கி இன்னொரு பிச்சைக்காரன் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறதுங்க? இந்தியாவில் என்ன வாழுகிறது? என்ன மிச்சம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லையே. நன்றாக யோசித்து பாருங்கள். 32 கோடி பேருக்கு வேலை வருவதாக சொன்னார்கள். இங்கே தானே பெரும்பான்மையான வேலைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது? வாய்ப்பு இல்லையே. யார் இங்கே சொத்து சேர்த்திருக்கிறார்கள்? யார் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள்? யார் தின்று கொடுத்திருக்கிறார்கள்? யார் ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிறார்கள்? யாருமே இல்லையே. பெட்ரோல் டீசல் விலை என்பது இந்துக்களுக்கு ஒரு ரேட்டு, முஸ்லீம்களுக்கு ஒரு ரேட்டாக இருக்கிறது? அப்படி கூட இல்லையே. பெரும்பான்மையான இந்துக்களுக்கு நீங்கள் செஞ்சு கிழிச்சது என்ன? ஒன்றை சொல்ல முடியுமா? மத வெறுப்பை தவிர, சாதி வெறுப்பை தவிர நீங்கள் செய்தது என்ன? இந்துக்களுக்கு நீங்கள் செய்தது என்ன? சராசரியாக நான் ஒரு ஊடகவியலாளர் என்பதை தாண்டி ஒரு இந்துவாக கூட கேள்வி கேட்கிறேன். நான் தெரிஞ்ச விரும்பாவிட்டலாம், நான் வந்து சட்டப்படி ஒரு இந்து தான். இந்துக்களுக்கு நீங்கள் செஞ்சு கிழிச்சது என்ன? பாஜக சொல்ல முடியுமா? ஒரு புள்ளி வரம் சொல்ல முடியுமா? இந்துக்களுக்கு தனியாக பெட்ரோல் குறைத்திருக்கிறீர்களா? டீசல் விலை குறைத்திருக்கிறீர்களா? அல்லது மானியம் வழங்கியிருக்கிறீர்களா? இந்துக்களுக்கு என்று நீங்கள் செய்தது என்ன? ஒன்றுமே இல்லையே. இந்துக்கள் என்று யாரையெல்லாம் வரையறுத்திருக்கிறீர்கள்? தலித்துகளுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்து கிழித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஒரு மானியம் இல்லையே. அப்புறம் எதை சொல்றீங்க? நீ இந்துக்கள் பிரதிநிதி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? வேற ஒன்று வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? இல்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம்ன்றீங்க. சாதி பிளவை ஏற்படுத்தும்ன்றீங்க. ஆனால் அதே சாதியை சொல்லித்தான் நீங்கள் அரசு செய்கிறீர்கள். கீழ்மேல சொல்லி இந்த அடுக்களை வைத்து தான் அரசு செய்து வருகிறீர்கள். உண்மையான உங்கள் அக்கறை இருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த அரசு வேலைகளில், எந்தெந்த பொறுப்புகளில் யாரெல்லாம் இட்டு நிரப்பப்பட்டிருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் குறைபாடு இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? அது பெரும்பான்மை இந்துக்களுக்கு லாபம் தானே. அதை ஏன் செய்ய மறுக்கிறீர்கள்? காரணம், உங்களுக்கு அவர்கள் பெரும்பான்மை இந்துக்களுடைய நலன் பற்றி இவர்களே. ஒரு சிறுபான்மை இந்துக்களோட போர்வில் ஒளிந்திருக்கிற பார்ப்பன நலன் தான் உங்களுக்கு முக்கியமே தவிர பெரும்பான்மை இந்துக்களுக்கு முழுக்க துரோகம் செய்வர்களாக, எதிராக, அவர்களை பகடக்காயாக, அவர்களை பழி ஆடுகளாக, ஆட்டு மந்தைகளாக மாற்றுவதுதான் இந்த பிஜேபி கும்பலின், RSS கும்பலின் உண்மையான நோக்கம் என்பதை தயவு செய்து இடைநிலை ஜாதிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, இந்த இடைநிலை ஜாதிகள், குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம்னால் கல்லர், மறவர், செட்டியார், கோனார், பிள்ளைமார், இப்படி பல்வேறு இடைநிலை ஜாதிகள் இருக்கிறார்கள், முத்திரையர், இவர்களெல்லாம் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்களைத்தான் குறிப்பாக பிஜேபி அரசியல் அடியாட்களாக பயன்படுத்துகிறது. இவர்களைத்தான் தற்குறியாக வளர்த்து வைத்திருக்கிறது. இவர்களைத்தான் தடிமாடுகளாக பயன்படுத்துகிறது. ஆக இந்த தடிமாடுகள், இந்த கைத்தடிகள் தான் கொஞ்சம் சிந்திக்கும் ஆற்றலை பெற வேண்டும். இந்த இடைநிலை ஜாதியை மட்டும், குறிப்பாக சூத்திர முண்டங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். இந்த சூத்திர முண்டங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்றால், பெரும்பான்மையாக இவர்கள் தான் அவர்களுக்கு சேவகம் செய்கிறார்கள், அரசியல் அடியாட்கள், மூடர்களாக இருக்கிறார்கள், அரசியல் முட்டாள்களாக விளங்குகிறார்கள். அதனால் அவர்கள் அறிவை பெற வேண்டும். அவர்கள் அறிவை பெற்றுவிட்டால் அவர்கள் வாழ்க்கையும் செழுமையடையும், அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மாற்றம் ஏற்படும், தலித்துகள் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் ஏற்படும், சிறுபான்மைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். அதற்காகத்தான் ஒரு அறக்கோபத்தோடு, சீற்றத்தோடு இந்த இடைநிலை ஜாதியை பற்றி நான் திட்டம் முற்படுகிறேன். காரணம், உங்கள் மீது உள்ள அக்கறையால் தான். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இடைநிலை ஜாதியை மட்டும் அரசியல் அறிவை பெற்றுவிட்டால் இந்தியாவில் புரட்சி என்பது மிக சாதாரணம் என்பதை திரும்ப நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதுதான் நடக்கும். உண்மையில் அவர்கள் தான் அரசியல் அறிவை பெற வேண்டியவர்கள். ஒன்று, மோடி பேசியதற்கு வருவோம். உண்மையில் பிள்ளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள். புள்ளி அவர்கள் சொல்லுகிறது, அவருடைய எந்த வகையிலும் அவருடைய குழந்தை பெற்றுக்கொள்ளும் முறை என்பது, குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணிக்கை என்பது கூடுவதே இல்லை என்று ஒரு புள்ளிவரம் சொல்கிறது. பெரும்பான்மை பார்த்தா இந்துக்களுடைய குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், குறிப்பாக வட இந்தியாவை பொறுத்தளவில். தென்னிந்தியாவில் எல்லோருமே இந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற பல முற்போக்கான விஷயங்களை முன்னெடுத்து அரசுக்கு ஆதரவாக கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய மக்கள் அதிகம் இருப்பதால் தென்னிந்தியாவை பொறுத்தவரை கட்டுப்படுத்துகிறாலும் மட்டுப்படுத்துகிறார்கள் மக்கள் தொகையை. ஆனால் வட இந்தியாவில் வதை என்று பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் முஸ்லிம்களும் விதிவிலக்கல்ல என்ற போதும் எண்ணிக்கையை அடிப்படையில் பார்த்தோம்னால் பெரும்பான்மையாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ள அதிகமாக இருப்பவர்கள் இந்துக்கள் தான். அப்படி என்பது இந்த பிள்ளையை அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள், அவர்களுக்கு அந்த முஸ்லிம் ஒரு கட்டளை இருப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு பொருளாதார வாழ்நிலை சூழலை கணக்கிடாமல் அவர்களை குற்றஞ்சாட்டுவது பச்சை அயோக்கியத்தனம். ஆக ஒரு பிரதமர் என்றும் பாராமல், குறிப்பாக ஒரு பிரதமருக்கு தகுதி பெறாமல் அரசியல் சட்டப்படி உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட ஒரு பிரதமர் இப்படி பேசுவது மகா ஆபத்தானது. அவர்களுக்கு இதை தவிர பேச வேற அரசியல் இல்லை என்பதை தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஊரில் பிரதமர் பேச இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டியதுனாக்க,
பல பேரோட இந்துக்களுடைய தாலி அறுத்து விடுவார்கள் அப்படின்னா சொல்றாரு. இதெல்லாம் வந்து உச்சபட்சமான அயோக்கியத்தனங்கள். உண்மையிலேயே இந்துக்களின் தாலி அறுத்தவர் யார்? மோடி தான். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது. மணிப்பூரில் மெய்தீன் என்று சொல்லக்கூடிய மக்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தானே. அவர்களுக்கும் குக்கீன மக்களுக்கும் மோதல் ஏற்படும் போது பல பேர் கொல்லப்பட்டார்களே. அதில் மெய்தீன் மக்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். பெரும்பான்மையாக இந்து மக்கள் தானே. அவர்கள் தாலி எடுத்தது யார்? மோடியா? யார்? முஸ்லிம்களா? சொல்ல முடியுமா? அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு பிரியங்கா காந்தி கூட அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதாவது உண்மையிலேயே வந்து இந்துக்கள் தாலி எடுத்தவர் மோடி என்று. ஏனென்றால் அவருடைய பேச்சு அதை காட்டுகிறது. ஏனென்றால் உலகமே காரி துப்பியதே இரு பெண்களை நிறுவனம் வளர்த்து சென்ற சம்பவம் அது வெட்கி தலை குனிய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு இந்தியனும் தனது வாழ்நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பார்த்துக்க கூடாத விஷயம். சமகாலத்தில் இப்படி ஒரு கேவலமான சம்பவம் நடக்கும்போது நம்மளாம் உயிரோடு வாழ்ந்தோம் என்பதே கேவலமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. அப்படியான சம்பவத்தை நிறைவேற்றியவர் யார்? இந்த பிரதமர் தானே. அவருடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் தானே. அப்போ பிரியங்கா காந்தியுடைய அந்த விஷயங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல் ராகுல் காந்தியும் நன்றாக எதிர்க்கிறார். இதுதான் ஒரு பட்சம் கூட போய் என்ன பண்ணியிருக்கார்? பிருந்தா காரத் அவர்கள் டெல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்டவர்கள் மோடி மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய அளவில் இவருக்கு கண்டனம் வலுக்கிறது. உலக அளவில் மோடியை பார்த்து காரி துப்புகிறது எல்லா உலக நாடுகள் பூராம். ஒரு பிரதமர் இப்படி யாரும் பேசுவார்களா என்று அவ்வளவு மோசமாக கேவலமாக மோடி நடந்து கொள்கிறார். மோடிக்கு வந்து தோல்வி பயம் வந்து விட்டது. இதை விட்டால் வேறு கதியில் என்று நிலைக்கு வந்துட்டா. அதனால அவர் என்ன பண்ணார்? அந்த கலவர புத்தி சொல்லுவோம் இல்லையா, இந்த RSS புத்தி சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்தி என்ன பண்ணுது? கடைசி நேர ஆயுதமாக எப்படியாவது கலவரத்தை தூண்டிவிடுவோம், முஸ்லிம்களை மேற்கொண்டு ஏதாவது கோபம் மூட்டி வன்முறைக்கு அழைத்து சென்று அவர்கள் ஏதாவது எதிர்வினை ஆற்ற மாட்டார்களா, அதை வைத்து நம்ம அரசியலை மாற்றமா என்கிற ஒரு பிணந்தள்ளி கழுகின் மனநிலை தான் மோடியின் பேச்சு என்பதை தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். எந்த சமரசமும் இல்லாமல் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். பிரதமர் என்றால் எது பேசினாலும் நம்ம பொறுத்து கொள்ள முடியுமா? இது வந்து உச்சபட்ச அபாயம், பாசிஸ்டுகளின் கடைசி இறுதி ஆயுதம். அதனால் கலவரத்திற்கான எல்லா வித்துக்களையும் பிரதமர் மூலமே செய்கிறார்கள் RSSகள். பிரதமருக்கும் அது மன ஒப்பி தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிகார ருசிக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த எல்லைக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இது வந்து உச்சநீதிமன்றத்திலும் இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நிச்சயமாக தலையிடுவார் என்று நம்புவோம். ஏனென்றால் இந்த தேர்தல் பத்திர விவகாரத்தில் உலக ஊழல் மன்னன் யார் என்றால் மோடி தான் என்பதை அம்பலப்படுத்தியது எதிர்கட்சியோ திமுகவோ காங்கிரஸோ அல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தான். அதே போல்தான் கடைசி ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, குறைந்தபட்ச மனிதநேயத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு திரு தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களும் இருக்கிறது. தயவு செய்து இதில் வந்து சரியாக நடவடிக்கை எடுத்தால் மோடி வந்து துறையில் நிற்க முடியாது 6 வருடத்துக்கு. அப்படியான ஒரு துவேச பேச்சு, அரசியல் சட்டத்துக்கு எதிரான பேச்சு, மக்கள் பிரதிநிதி சட்டத்துக்கு எதிரான பேச்சு, தேர்தல் விதிமுறைக்கு எதிரான பேச்சு. ஆனால் தேர்தல் ஆணையமும் கப்சிப் என்றிருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் பிஜேபியின் கிளையாக செயல்படுகிறது. அதனால் அவர்கள் நடவடிக்க மாட்டார்கள். நடவடிக்கை வேண்டிய ஒரே பொறுப்பு, ஒரே நம்பிக்கை யார் என்றால் சந்திரசூட் அவர்கள் தான். தயவு செய்து தடாலடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டில் நீடிக்கிறது என்றால் அதுக்கு உத்தரவை தர வேண்டிய இடத்தில் இருக்கிறார் தலைமை நீதிபதி சந்திரசூட் என்பதை தயவு செய்து சந்திரசூட் நம்ம நினைவு கொண்டிருக்கிறது. இதுபோல் பிஜேபியுடைய இந்த பயத்தால், இந்த உளறலால் ஒரு கலவரத்திற்கு மட்டும் இந்த நாடு சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து பிரதமரின் மோடியின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் வலுக்கிறது. நாம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பிஜேபி RSS பிரதமரின் முகத்திரையை தொடர்ந்து கிழிப்போம். நன்றி, வணக்கம்.